அப்பா மகன் சண்டை இரவில். அப்பாவை இந்த மகன் தங்கப்பாண்டியன் அருவாளில் வெட்டுறாரு. அம்மா 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவர் ரோந்து பணியில் இருக்கார், எஸ்எஸ்ஐ சண்முகவேல். இப்போ மகேந்திரனுடைய பண்ணை வீட்டில் தான் அந்த எஸ்எஸ்ஐ ஓட விரட்டி கொல்லப்படுகிறார். தொழில்முறை கொலையாளிகள் எப்படி இதை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறைந்திருந்த மணிகண்டன் அப்பாவும் மகனுக்கும் சண்டை, போலீஸ் வருது, துரத்திட்டு போய் நடு உச்சந்தலையில் ஒரு அருவாளில் வெட்டு, அடுத்த வெட்டு கழுத்தில், உயிர் போயிடுச்சு. காவல்துறைக்கு எதுக்கு அந்த சட்டை? ஒரு சாட்சியை நேரடியாக கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவனை ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத உங்களுக்கு எதுக்கு காக்கி சட்டை? ஏங்க வெக்கமா இல்லையா? காவல் துறை அதிகாரி யூனிஃபார்ம் இருக்காரு, அவர் விரட்டிட்டு போய் என்னதான் போதை இருந்தாலும் நம்ம எத்தனை போதை ஆசாமிகளை பார்த்துருக்கோம். போலீஸை கை வைக்கிறானா அப்பாவி மக்கள் எப்படிங்க காப்பாற்றுவீங்க? போலீஸ் யூனிஃபார்மில் அவன் தலையை வெட்டி எடுக்கிறான்னா அப்பாவி மக்கள் நீங்களாம் எப்படிங்க இந்த நாட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியும்? இந்த விஷயத்தில் போலீஸ் செஞ்சது சரியா சார்? 100% சரி, 100%, 200% சரி. அவன் ஜெயிலுக்கு வந்தான்னா அவன் செஞ்சுரி அடிப்பான் இதில் மர்டர் கேஸில். காவல்துறையவே காப்பாற்ற வேண்டிய நிலையில் காவல்துறை உங்களை என்ன எப்படிங்க காப்பாற்றும்? மக்களை எப்படி காப்பாற்றும்? இதில் மணிகண்டன் இது முன்னாடியே கொலையாளியாக இருந்திருக்காரா, குற்றப்பட்டியலில் இருந்திருக்காரா, இல்லை இது பிளான் பண்ணி இந்த கொலையா? இல்லை, அவன் பெரிய ப்ரொஃபஷனல் அக்யூஸ்ட். போலீஸ் அதை தாண்டி செய்தி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக டக்குன்னு சொல்லி நிறைய என்கவுண்டர் செய்ய பண்ணோம். சிவகங்கையில் ஒரு பெரிய குரூப் கூலிப்படை இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. எவனை போட்டு தரலாம் நீங்கள் கொண்டு போய் போட்டாவையோ 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நேராக போட்டுட்டு மூஞ்சி சிதைச்சிட்டு கையை விட்டு ரசித்து கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அப்போ இது எதிர்பாராதமாக நடந்த கொலையெல்லாம் இல்லை, கரெக்டாக பிளான் பண்ணி சண்முகவேல் அந்த இடத்துக்கு வர வச்சு கொண்டிருக்காங்களா சார்? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு எஸ்எஸ்ஐ கொலை வழக்கு, இது எஸ்எஸ்ஐக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற அளவுக்கு எல்லா மக்கள்லாம் கேள்வி கேட்டாங்க. அவர் கொலை பண்ணக்கு அடுத்த நாள் அங்கே என்கவுண்டர் நடக்குது, அந்த ரவுடி மணிகண்டனை என்கவுண்டர் பண்ணிக்காங்க. இதோட முழு பின்னணி என்ன சார்? இந்த பண்ணை வீடு யாருக்கு சொந்தமானதுன்னா, முன்னாள் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், இவருக்கு சொந்தமான பண்ணை வீடு. இந்த பண்ணை வீட்டில் மணிகண்டன், தங்கப்பாண்டியன், அவங்க அப்பா 3 பேரும் அங்கு தொழிலாளிகளாக அந்த பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பா மகன் சண்டை இரவில். அப்பாவை இந்த மகன் தங்கப்பாண்டியன் அருவாளில் வெட்டுறாரு, ரத்தம் சொட்டுது. அம்மா 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க, எப்படியாவது என்னுடைய கணவரை என்னுடைய மகனிடமிருந்து காப்பாற்றுங்கள். இதுதான் தமிழகம். யாரை? மகனிடமிருந்து தந்தையை காப்பாற்றுங்கள். அம்மா ஃபோன் பண்ணுறாங்க போலீஸுக்கு. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு குட்டிச்சவராக போச்சு. இதுதான் உண்மை. அப்போது இவர் ரோந்து பணியில் இருக்கார், எஸ்எஸ்ஐ சண்முகவேல். இந்த சண்முகவேல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கார். இவர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனை விசாரிச்சிருக்கார். இதில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மக இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. பல பெண்கள், அண்ணா அடிக்காதீங்க, எல்லாம் துணியெல்லாம் கழட்டிடுறேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, இதில் இந்த மகேந்திரனை இதே விசாரணை அதிகாரி விசாரிச்சிருக்கார். இவர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக போய் அந்த வழக்கை திசை திருப்புறார். யார்? சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன். இதற்காக இந்த வெட்டி கொல்லப்பட்ட சண்முகவேல் இவரை எச்சரிக்கிறார். இதெல்லாம் பழைய கதை. நீங்கள் அந்த அங்கிருந்த பாண்டியராஜன் டிஎஸ்பியே பெண்கள் கொடுத்த புகாரை பூரா ப்ரெஸ்ஸு டெய்லி கொடுக்குறாரு. யார் யார் பெண்கள் நிர்வாணமாக வந்தார்கள், யார் யாருக்கு உடை கலட்டப்பட்டது, எங்கெங்கே பார் நாகராஜ் என்ன லா பார் இல்லை சாராய பார் நடத்துகிறோம், அவங்க கல்யாணத்துக்கு 4 அமைச்சர் போகிறாங்க, அதிமுக அமைச்சர்கள், இப்படியெல்லாம் நடந்தது. அதில் இப்போ மகேந்திரனுடைய பண்ணை வீட்டில் தான் அந்த எஸ்எஸ்ஐ ஓட விரட்டி கொல்லப்படுகிறார்.
பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க. நீங்கள் இது எப்படி சார், நான் என்ன கேட்குறேன், அப்பாவி மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இந்த அதாவது தொழில்முறை கொலையாளிகள் எப்படி இதை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறைந்திருந்த மணிகண்டன் அப்பாவு மகனுக்கு சண்டை, போலீஸ் வருது, ஒரு ஓட்டுநர், அந்த டிரைவர் 28 வயசு இளைஞன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இவர் 57 வயசு, ஓட முடியல. துரத்திட்டு போய் நடு உச்சந்தலையில் ஒரு அருவாளில் வெட்டு, அடுத்த வெட்டு கழுத்தில், உயிர் போயிடுச்சு. இது யார் செய்வா? பல கொலைகள் செய்த தொழில்முறை கொலையாளி. போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்கா? என்கவுண்டர் பண்ணினா அவன் 90 நாள் வெளியே வந்துடுவான், ஒன்றும் பண்ண மாட்டான். இதை எவ்வளோ சார்ஜிட்டு போட்டாலும் போடலினாலும் எவ்வளோ வரை குற்றவாளியாக இருந்தாலும் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இந்தியன் ஃபைனல் கூட என்ன சொல்லுதுன்னா, விட்டுறி அவனை வெளியில் பெயில் கொடுத்துரு, 90 நாள் வெளியே வந்துடுவான். குற்றம் நிரூபிக்கப்படுமானா யார் யார் சாட்சியோ, சாட்சியில் பூரா என்னத்தை காமிப்பான்? அருவாளை காமிப்பான். சாட்சி பூரா குழந்தை குட்டி பொண்டாட்டி புள்ள அப்பாவி ஏழை பாலை எவனுமே கோர்ட்டுக்கு வர மாட்டான். அப்போ நீதிபதியை போய் அக்யூஸை தேடி பிடிப்பார்? நீதிபதி போதிய ஆதாரம் இல்லாமல் அவர் விடுதலை செய்யப்படுவார். யார்? மணிகண்டன் ரவுடி 16வது கொலைக்கு ரிகல்சல் பார்ப்பார். A+ ரவுடிகள்னு டிஜிபி, ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு எவ்வளோ பேர் சொன்னார்? 2000 பேரை சொன்னார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷுக்கு எத்தனாவது கொலை? அது 22வது கொலை. காவல்துறைக்கு எதுக்கு அந்த சட்டை? ஒரு சாட்சியை நேரடியாக கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவனை ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத உங்களுக்கு எதுக்கு காக்கி சட்டை? ஒவ்வொரு ஏங்க வெக்கமாக இல்லையா? 2000 A+ ரவுடிகள், ரவுடிகள் 2000, B+ இது என்ன? அது என்ன விஞ்ஞானியா? அப்போது இந்த சண்முகவேல் கொலைக்கு பின்னாடி நிறைய அரசியல் ஒளிந்திருக்கு. அப்போ வந்து இது வந்து எதிர்பாராதமாக நடந்த கொலையெல்லாம் இல்லை, கரெக்டாக பிளான் பண்ணி சண்முகவேல் அந்த இடத்துக்கு வர வச்சு கொண்டிருக்காங்களா சார்? இதை நம்ம ஏதோ புலனாய்வு புலி மாதிரி நம்ம இதுக்கு ஆதாரம் சொல்ல முடியாது. இது என்ன காரணம்? நீங்கள் அப்பா மகன் சண்டை, சண்முகவேலே அங்கே சண்முகவேலு தான் ரோந்து பணியில் இருக்காருங்கிற செய்தி நீங்கள் 100 கடிச்சு 100லேருந்து கண்டுள்ளமுக்கு போய் கண்டுள்ளமும் சண்முகவேலு அங்கே அனுப்பப்பட்ட இந்த ஒன்று மகேந்திரனுக்கும் சண்முகவேலுக்கு ஏதாவது முரண்டு இருக்கணும், இல்லைன்னா இவ மணிகண்டனுக்கும் தங்கப்பாண்டிக்கும் ஏதாவது ஒரு முரண்டு இருக்கணும். யாருக்கு? சண்முகவேலுக்கு. ஒரு காவல் துறை அதிகாரி யூனிஃபார்மில் இருக்கார், அவர் விரட்டிட்டு போய் என்னதான் போதை இருந்தாலும் நம்ம எத்தனை போதை ஆசாமிகளை பார்த்துருக்கோம், யாரும் சலம்பல் பண்ணிகிட்டு இருப்பான், போலீஸ் ஜீப் வந்து அது பெருசாக போயிடும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மது போதையில் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் தலையில் கரெக்டாக உச்ச தலையில் வெட்டுறான், உயிர் 3/4 90% உயிர் போயிடுது. மீதி உயிர் இருக்கக்கூடாதுன்னு கழுத்து நரம்பை துண்டிப்பதற்காக இப்போ கழுத்தில் ஒரு வெட்டுறான், முடிஞ்சு போச்சு. அப்போது ஆனால் ஃபுல் மது போதையில் தான் இருந்திருக்காரு சார். மது போதை சார், இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியில்லைங்க. சோசியம் சொல்லிட்டான் நேரம் சரியில்லைங்க, அதனால் அந்த குற்றத்தை பண்ணிட்டேன்னா இந்த நாடு ஏற்றுக்கும், முட்டா பயல்கள் நாடு ஏற்றுக்கும். என்ன மது போதையில் இருந்தாலும் ஒரு காவல்துறை அதிகாரியோ இராணுவத்தை அதிகாரியோ போய் வெட்ட முடியுமா? இப்போ சாதாரண கொலையிலேன்னு இப்போ என்கவுண்டர் தெரிஞ்சு போச்சு இல்லையா? போலீஸ் உடனே என்ன பண்ணுறான், அவனை ஜெயிலுக்கே போக விடக்கூடாது, அவனுடைய கதையை முடிக்கணுமையா. அவசரப்பட்டு முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் இப்போ அவனை என்கவுண்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்கவுண்டராக முதலமைச்சரே, அது யார் முதலமைச்சர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் யாராக இருந்தாலும் இவன் குடிய குற்றவாளி, ஜெயிலுக்கு போனால் பெயிலில் வந்துடுவான். இவனை போலீஸை கை வைக்கிறானா அப்பாவி மக்கள் எப்படிங்க காப்பாற்றுவீங்க? போலீஸ் யூனிஃபார்மில் அவன் தலையை வெட்டி எடுக்கிறான்னா அப்பாவி மக்கள் நீங்களான எப்படிங்க இந்த நாட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியும்? இந்த விஷயத்தில் போலீஸ் செஞ்சது சரியா சார்? 100% சரி, 100%, 200% சரி. அவன் ஜெயிலுக்கு வந்தான்னா அவன் செஞ்சுரி அடிப்பான் இதில் மர்டர் கேஸில். அதாவது நீங்கள் இப்போ ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் குறைஞ்சது 10 கேஸ் 20-25 மர்டர் கேஸ் இருக்கா இல்லையா? அப்போ எப்படி எப்படி இவன் கொலை செஞ்சதை ஏன் நிரூபிக்க முடியல? காவல்துறை ஏங்க நிரூபிக்க முடியல? சாட்சியங்கள் சாட்சியை பூரா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை, சாட்சியை பூரா இவன் மிரட்டிடுவான். யார்?
குற்றவாளி மிரட்டிடுவான். பாதுகாக்க கொடுக்க வேண்டிய போலீஸே கோர்ட்டுக்கு யார் தெரியுமா போடுவான்? கோர்ட் ஏட்டையா நடக்க முடியாமல் ரிட்டையர்ட் ஆகிற ஆள் கண்டிஷன் இருக்குல்ல, அவர் தான் எந்த ஏட்டையா? கோர்ட் ஏட்டையா. அவர் அந்த ஃபைலை கொண்டு போய் கோர்ட்டில் வைப்பார். அப்போ வாய்தா வாங்கிட்டு திருப்பி கொண்டு நீங்கள் ஃபைலை வச்சுருவார். இதுதான் கோர்ட் ஏட்டையா. கோர்ட் ஏட்டையா வேலை என்பதை நீங்கள் வயசான ஆளுக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாத, திருடனை ஓடி பிடிக்க முடியாத, அக்யூஸ்டை ஃபாலோ பண்ண முடியாத, வாரண்ட் ஆனால் போய் தேடிட்டு வர முடியாத கோர்ட் ஏட்டையானால் கோர்ட் ஏட்டையா பாரியா. அப்போது எவ்வளோ பெரிய வேலை இந்த கோர்ட்டு வேலை. காவல்துறையுடைய ஒட்டுமொத்த வேலையை கோர்ட்டு தாங்க மானிட்டர் பண்ணுது. கோர்ட்டில் அந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் 231/2026 போட்டிருப்போம், பார்த்துருக்கீங்களா? அப்போ 236 என்ன? 236 வழக்காக நிலுவையில் இருக்கு. எந்த வருஷத்தில்? 2026. அப்போ டெய்லி ஒரு கேஸு எஃப்ஐஆர். அப்போ 250 கேஸ் இருக்கும். 250 கேஸ் ஒரு கோர்ட் ஏட்டையை எப்படி கொண்டு போய் நிரூபிப்பார்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது கிரிமினல் கேஸில் 2 கோர்ட் இருக்கும், JM 1 JM 2. 2 கோர்ட்லேயும் எப்படி 2 கேஸ் ஒரு நாளைக்கு விசாரணைக்கு வரும்? 2 விசாரணைக்கு இங்கே ஒரு 5 சாட்சி, இங்கே ஒரு 5 சாட்சி, 10 சாட்சி அவர் கூண்டில் ஏற்றணும், 10 சாட்சி அவர் மெயின்டைன் பண்ணணும். எது அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கானோ அதை பூரா கோர்ட்டை சொல்ல வைக்கணும், பிபிட்ட கூட்டிகிட்டு போகணும். இதெல்லாம் செய்கிற வேலை யார்? கோர்ட் ஏட்டையா. ஆனால் கோர்ட் ஏட்டையா இந்த வேலையெல்லாம் அவன் பூரா அந்த ரவுடி பைய பூரா அரசியல்வாதியோட தொடர்பில் இருப்பான், அதிகாரியோட தொடர்பில் இருப்பான். கோர்ட் ஏட்டையே பாவமாக இருக்கும். என்ன ஏட்டையா எப்படி இருக்க? டிஷர்ட் வந்தால் 100 வச்சுக்க, யார் கொடுப்பான்? ரவுடி கொடுப்பான். அப்புறம் எப்படி கோர்ட் ஏட்டையா அவனுக்கு எதிராக தண்டனை எப்படி வாங்கி கொடுப்பாரு? சாட்சியை எப்படி போய் சொல்லுவார்? சாட்சியை ரோட்டை பார்த்தா சொல்லுவான், வந்தால் கோர்ட்டு பக்கம் 60 திரும்பிடும், எந்த பக்கம்? ஓம் பக்கம் அப்படிங்குவா. யார? சாட்சி பொண்டாட்டி பாவம் இதை பால் வித்துட்டு இருப்பான். ஏயா குடும்பத்தை விட்டு நீ ஏன் போய் சாட்சி சொல்கிற? போலீஸ் தொந்தரவு தாங்காமல் சாட்சிட்டு போடுறதுக்கு என்ன பண்ணுவான்? சாட்சியை பிடிச்சி ஏற்றி வச்சுருவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நானெல்லாம் வரமாட்டேன்ப்பா, என்ன எனக்கு வேண்டான்னு சொன்னேன், கோர்ட் ஏட்டை என்னை சாட்சியை சேர்த்துட்டாரு, நான் கோர்ட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், யார்கிட்ட சொல்லிடுவான்? ரவுடின்னு சொல்லுவான். அப்போ இப்படி காவல்துறையவே காப்பாற்ற வேண்டிய நிலையில் காவல்துறை உங்களை என்ன எப்படிங்க காப்பாற்றும்? மக்களை எப்படி காப்பாற்றும்? தங்கப்பாண்டியனுக்கு, மணிகண்டனுக்கு இந்த காவல்துறை சீருடை மீது ஒரு பயம் இருந்தால் துரத்திட்டு போய் ஒரு 57 வயசு ஒரு முதியவரை எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? தங்கமான ஆளியா. யார்? சண்முகவேலு. நேர்மையான ஆளியா, கையூட்டா வாங்க மாட்டாரியா, அத்தனை பேர் சொல்கிறான். அப்போ இந்த அதிகாரி தப்பி ஓடி இருக்கார், உயிருக்கு பயந்து. அவருடைய குழந்தை குட்டியெல்லாம் ஞாபகம் வந்து, பொண்டாட்டி உள்ளையெல்லாம் ஞாபகம் வந்து தெருவுக்கு போயிடுமாடான தப்பி ஓடி இருக்கார், கால் தடிக்கி விழுந்திருக்கார். அவரை போய் என்ன குடி போதையாக இருந்தாலும் பெற்ற தாயை வெட்டுவானா? தாய் அங்கே இருந்திருக்காள் இல்லையா? தாப்பட அங்கே இருந்திருக்கான், அவனை வெட்டினியா? அவனை. அப்போது காவல்துறை என்றால் நீங்கள் மிக சாதாரணமான ஏவல் துறையாக மாற்றியதனுடைய விளைவு தான் இந்த ரவுடி மணிகண்டன் ஓட துரத்திட்டு பெற்றான். ஆனால் அதிமுக எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்காரு, இதுக்கு இல்லை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இது என்னோட பழைய தோட்டம், நான் வந்து 3 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே சார். உண்மையிலே அது பழைய தோட்டம், அந்த தோட்டத்துக்கு அவருக்கு எந்த சம்மந்தமே இல்லையா? அதிமுகவில் விண்டு மில்லுக்கு, காற்றாலைக்கு இடம் வாங்கி கொடுக்குற தரகராக வாழ்க்கை ஆரம்பித்து பொள்ளாச்சி ஜெயராமனுடைய PA வீராசாமியினுடைய நட்பு கிடைக்கும். நட்பு கிடைத்த பிறகு பொள்ளாச்சி ஜெயராமனோடு தொடர்புக்கு வர்றார். பொள்ளாச்சி ஜெயராமனோட தொடர்புக்கு வந்த பிறகு மூங்கில் தொழுவனுடைய பஞ்சாயத்து போர்டு தலைவர். இதுதான் இவருடைய அரசியல் வாழ்க்கை. வந்த பிறகு 2014 நாடாளுமன்ற உறுப்பினர். எப்படிங்க எல்கேஜிலேருந்து டாக்டரேட் பிஹெச்டி வாங்க முடியும்? டைரக்ட் பட்டமாக இருக்கு. என்ன காரணம்னா பொள்ளாச்சி ஜெயராம மூலம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாருல, ஒரு ஏக்கரா வந்து 1 கோடி ரூபாய்க்கு விலைக்கு பேசிட்டு 5 லட்ச ரூபா கொடுத்து எக்ரிமெண்ட் போட்டுருவார். விண்டு மில்லில் 1 கோடி வாங்கிடுவார். இப்படி கோடிகள் குவிந்த பிறகு ராவணன் ஒருத்தர் இருந்தார், அதிமுகவினுடைய கொங்கு மண்டல தளபதி, சசிகலாவினுடைய சொந்த ரத்தம், கொண்டு 5 கோடி கொடுக்குறார். எவ்வளவு? 5 கோடி. ஆமாம், 5 கோடி கொடுத்த உடனேயும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஒரு 2 கோடி, வேலுமணிக்கு 1 கோடி, எல்லாம் அது
மிகப்பெரிய தேசபக்தருங்க இவர். நாடாளுமன்றத்துக்கு போனால் இவர் கிழிச்சு எடுத்துருவார், பீஸ் ஆக்கிடுவாருங்க, தொழிலாளி பிரச்சனைலாம் பேசுவாருங்க. இப்படி வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராம, ராவண, சசிகலாவுக்கு 5 கோடி, உடனே இவருக்கு நாடாளுமன்ற சீட்டு. 2014 பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மகேந்திரன் என்ன புரோக்கரு, இடம் வாங்கி கொடுக்குற தரகர். அப்போ எப்படி கோடிகள் குவிதுன்னு பாருங்கள். வந்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் 4-வே ட்ராக் இவரே பினாமி எடுக்கிறார். 300 கோடி ரூபா ப்ராஜெக்ட். எவ்வளவு? 300 கோடி. கண்டிப்பாக 30% கிடச்சிருக்கும். எவ்வளோ ஆச்சு? 100 கோடி கிடச்சிருக்கு. இதுதான் இவருடைய அபரிமிதமான வளர்ச்சிக்கு காரணம். இவர் இன்னொரு விஷயம், செங்கோட்டையனுடைய சம்மந்தி. செங்கோட்டை இருக்கார்ல, அதிமுகவில் ஒரு எட்டப்பன், செங்கோட்டை டெல்லியில் உட்காந்துருக்கார், எப்படா எடப்பாடி கவுக்கலான்னு. அவருடைய மகன் கதிரனுடைய மகன் பேரனை தான் மகேந்திர மகளுக்கு கொடுத்துருக்கு. அப்போ ஒரு வகையில் செங்கோட்டையனுடைய சம்பந்தி. இந்த மகேந்திரன் எம்பியாக இருந்து ஹைவே கான்ட்ராக்ட் பூரா அவர் தான். இப்படி சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் 21 பொள்ளாச்சி பாராளுமன்றத்தில் நிற்பதற்கு என்ன பண்ணுறாரு? சீட்டு வாங்குறாரு. சீட்டு வாங்கி ஜெயிக்கிறார். இப்போது அரசியல் அதிகாரம் வந்துருச்சு. நாடாளுமன்ற உறுப்பினர், செங்கோட்டையனுடைய சம்பந்தி. இந்த தகுதியெலாம் வந்த பிறகு பல பண்ணை வீடுகள் எங்கே இருக்குன்னு அவருக்கே தெரியல. அதில் ஒன்று இது. நீங்கள் தலைவரான பிறகு நிறைய சொத்துக்கள் வரும். எங்கெங்கே கட்ட பஞ்சாயத்து இருக்குது அங்கே போய் 1 இலக்கமிட்டவர், 2 இலக்கமிட்டவர், 3 இலக்கமிட்டவர், 1 இலக்கமிட்டவர் ஆயிடுவார். டாக்குமெண்ட் அப்படி தான் எழுதுவான் தெரியுமா? 1 இலக்கமிட்டவர், 2 இலக்கமிட்டவர், 3 இலக்கம், எல்லா வரலாறு எழுதி டாக்குமெண்ட் எழுத முடியாது, 40 பக்கம் ஆயிரும். அதனால் 1ஆம் நம்பர் சோன்சோ, 2ஆம் நம்பர் இது உள்ளே வர்றது போகிற எப்படி வரும்? 1 இலக்கம் மட்டும் 2 இலக்கம் மட்டும் தான் வரும். அதே போல் இந்த பஞ்சாயத்துக்கு போன 3 இலக்கம் மட்டும் என்ன பண்ணுவான்? 1 இலக்கம் மட்டும் 2 இலக்கம் மட்டும் விரட்டி விட்டுட்டு 3 இலக்கம் மட்டும் 1 இலக்கம் மட்டும் ஆயிடுவார். அப்படி பல சொத்துக்களை எடுத்ததில் இப்போ இந்த சொத்து எங்கே இருக்குது அவருக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போது எப்படி ஒரு 50 ஏக்கரா, 20 ஏக்கரா, 40 ஏக்கரா தென்னந்தோப்பு, பண்ணை வீடுகள்லாம் எனக்கே தெரிலங்க, எங்கே இருக்குன்னே தெரியலனா அப்போ அத்தனை சொத்துக்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். இதில் மணிகண்டன் வந்து இது முன்னாடியே கொலையாளியாக இருந்திருக்காரா, குற்றப்பட்டியலில் இருந்திருக்காரா, இல்லை வந்து இது பிளான் பண்ணி இந்த கொலையா? இல்லை, அவன் பெரிய ப்ரொஃபஷனல் அக்யூஸ்டு. போலீஸ் அதை தாண்டி செய்தி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டான் என்கவுண்டர். இப்போ எனக்கு கேட்டால் வேடசந்தூர், திண்டுக்கல்லில் பல கொலை வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறாங்க மணிகண்டனுக்கு. அப்போ இந்த மணிகண்டனையும் தங்கப்பாண்டியனையும் அவங்க அப்பா மூர்த்தி இவங்கெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய பண்ணை வீட்டில் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய அவசியம் எம்எல்ஏக்கு தெரியா? எம்எல்ஏ எவன் அக்யூஸ்டும் தெரியும், எவன் கிரிமினலும் தெரியும், எவன் போலீஸ் தேடப்பட குற்றவாளின்னு எம்எல்ஏக்கு எல்லாம் தெரியும். அப்போ இந்த 3 பேரையும் கொண்டு வந்து நீங்கள் அங்கே குடி வைக்க வேண்டிய அவசியம்? எல்லாத்தோடதையும் பீகாரி வேலை பார்க்குறான். யார்? பீகாரி. இந்த இடத்துல மட்டும் இவரை நீங்கள் வச்சிருக்க வேண்டிய தேவை உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு வந்து தேவைப்படுறான். நிலம் வாங்குவதற்கு ஆள் அடியாளம் போய் இது வந்து தேவைப்படுறான். அதுதானே காரணம். போலீஸை விட்டுக்கிற அளவுக்கு உனக்கு அதிகாரம் மிக்க ஒரு பெரிய பின்னணி இருக்குது. போலீஸை வெட்டுற அளவுக்கு வெட்டிட்டு போய் சரண்டர் ஆகிருக்கிறாரு. ஆமாம், நீங்கள் ராம்நாட்டில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி சொன்னார், ஒரு இராணுவ வீரனுக்கும் மனைவிக்கும் சண்டை, கருத்து வேறுபாடு, கேரக்டர் பிரச்சனையில். அப்போது புருஷனே கூலிப்படையை காசை கொடுத்து அனுப்புகிறான். கூலிப்படை வந்து இப்போ அந்த பெண்ணை கொலை பண்ணி மூஞ்சி சிதைக்கிறான். அதுதான் அவருடைய ஸ்டைலு. இது என்னங்க கேவலமான ஒரு சட்டங்க போலீஸுங்க. நீதித்துறைக்கு எந்த வழக்கும் போகிறதில்ல. இந்த கூலிப்படை அத்தனை பேர் குடும்பம் என்கவுண்டர் பண்ண வேணுமா இல்லையா? அவனுக்கு என்ன தொழில், ப்ரொஃபஷன் என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, எனக்கு ஒரு தொழில் இருக்குது, மெக்கானிக் ஒரு தொழில் இருக்குது, வாத்தியானுக்கு ஒரு தொழில் இருக்குது. இவனுக்கு என்ன தொழில்? போலீஸ் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் போட திரும்பி வந்து அவன் வந்துடுறா. அப்போ இதான் போலீஸுக்கு வேலையா? இதான் நீதிமன்றத்துக்கு வேலையா? அவனை என்கவுண்டர் பண்ண யார் கேட்குறா? எந்த மனித உரிமை அமைப்பு கேட்குது? மனித உரிமை அமைப்பில் கொலை பண்ண சொல்கிறவனே பாதுகாக்கணும் எந்த சட்டத்தில் சொல்லுது?
எத்தனை கொலைங்க. நிறைய என்கவுண்டர் செய்ய பண்ணோம். சார், சிவகங்கையில் ஒரு பெரிய குரூப் கூலிப்படை இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. இந்த கூலிப்படையெல்லாம் இதான் ஹெட் ஆஃபீஸ். இங்கே ஒரு குரூப்பில் குறைஞ்சது 25 பேர் இருக்கான். எவனை போட்டு தரலாம், நீங்கள் கொண்டு போய் போட்டாவையோ 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா நேராக வந்து போட்டுட்டு மூஞ்சி சிதைச்சிட்டு கையை விட்டு ரசித்து கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. போலீஸ் பிடிச்சாயோ ரிமாண்ட் பண்ணியா, டைம் ஆச்சியா. ஜெயிலுக்கு போனால் ஜெயிலில் அருமையான சாப்பாடு. ஏன்னா மனு பார்க்க வர்றவன் ஜெயிலில் சொல்லிடுவான், இந்தாங்க ஒரு 10,000 நல்லா சிறப்பாக பார்த்துங்க. 3 நேரம் நல்லா பெரியார் தான் சொல்லுவார். ஜெயிலில் என்னையா, சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் அரசாங்க செலவுலையே சாப்பிட்டுட்டு உடம்பை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வைத்திருக்கோம் கெஸ்ட் ஹவுஸ். அதுக்கு என்ன பேர்? ஜெயில். எவனா ஜெயிலுக்கு போய் திருந்தி வர பார்த்துருக்கீங்களா? 7 கொலை 8 கொலை 9 கொலை 10 அசால்ட்டு, சம்பவம் செந்திலுங்கிறான். என்னையா சம்பவம் பண்ணிடுவாராம். இன்றைக்கு வரைக்கும் போலீஸ் பிடிக்கவே முடியல. ஆப்ஷன் கேஸை பிடிச்சதா? அப்போ பாப்பா, ஏன் எதுக்கு இந்த 1 லட்சம் போலீஸ் இருக்குது? ஒரு சம்பவ செந்திலை பிடிக்க முடியாமல் 1 லட்சம் போலீஸுக்கு என்னையா வேலை? வழக்கே முடிஞ்சுது, ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு. அப்போது இவர்களெல்லாம் பெரிய தாதாக்கள், கூடிகள் இருக்கான். லேண்ட் குரூசர், ரேஞ்ச் ரோவர். யார்? இந்த சீர்காழி சூர்யாவை சுட்டு பிடிச்சாங்க. அவன் என்ன காரில் போனான்னு தெரியுமா? முதலமைச்சர் போகிறார்ல, அந்த பார்ச்சுனரில் ரேஞ்ச் ரோவர். இங்கிலாண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட ரேஞ்ச் ரோவரில் அக்கிஸ்ட்டு போகிறான் குற்றவாளி போகிறான். ஏட்டையா சைக்கிளில் போயிட்டுருக்காரு குற்றவாளி தேடி எங்கெங்கே பிடிக்கிறது. அப்போது நீதிபதிகள் எந்த வழக்கும் எந்த ஆதாரம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க? வழக்கை தடுமாறு. இந்திய ஃபைனல் கூட என்ன சொல்லுதுன்னா, 100 குற்றவாளி தப்பிச்சுக்கலாம், ஒரு நிரபராதி பாவம் மாட்டிக்கூடாது. அதனால் இந்த ஓட்டையை வச்சு அத்தனை மணிகண்டனும் தங்கப்பாண்டியனும் தப்பிச்சுக்கிறான். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.